வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர். ஸோ அது முன்னாடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் நான் பிளாட்டினத்தில் இருக்கேன். பிளாட்டினம் 2க்கு புஷ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஒரு அமௌண்ட் போடும். ஒன்று ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா என்கிட்ட காஸ்டியூம்ஸ் இருக்குது, கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. டாப்அப் பண்ண இருக்கிற காஸ்டியூம்ஸ்லாம் இருக்குது. பட் நான் எதுக்கு யூஸ் பண்ணல, நான் ஃபஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா பாட் காஸ்டியூமில் போகிறேன். ஒரு நியூ பிளேயர் மாதிரி ஆடாமல் ஒரு ப்ரோ பிளேயர் மாதிரி ஆடலான்னு ஒரு தாட்டில் தான் இருக்கேன். பட் அது எவ்வளோ ஒர்க் ஆகும்னு தெரியாது. ஸோ பார்ப்போம். இது நான் முடிச்சுட்டேன்னு வைங்க, சரியான இதுக்கு என்னது இது மாஸ்டர் ஹீரோஸ் பாருங்க கைஸ். நான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கும்னு அது சர்ச் பண்ணேன். ரேங்க்லாம் நான் போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க என்னெல்லாம் இருக்குன்னு. ஐயோ இதெல்லாம் காமிக்காதீங்கடா, வெறுப்பாகுது. ஏய் வா நைஸ் ப்ரோ. 2 ஹீரோய்க்கு எம்ப்ளம் எடுத்தால் இது ஒன்று ஃப்ரீயா? இல்லை, எம்ப்ளம் எடுத்தால் அது கிடைக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? சரி வாங்க இது கேம் பெர்முடா மேப்பு. ஆக்சுவலாக லிட்ரலி என்கிட்ட எதுவும் இல்லாத மாதிரி தான் போனேன். பட் பேக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணல, கன் ஸ்கின்ஸ் சேஞ்ச் பண்ணலன்னு நினைக்கிறேன். அது எப்படி கேமில் போய் ரெப்ரசன்ட் ஆகும்னு தெரியாது. வாங்க அதுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ இவங்க எல்லாருமே பாட் காஸ்டியூமில் தான் வர்றாங்க. ஸோ என்ன யாராவது ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய ஐடி பேர் சூரஜ் ஸ்குவாட். ஃபுல்லாகவே கேப்ஸ் லாக்கில் தான் இருக்கும், இல்லை ஃபுல்லாகவே கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வெயிட்டிங். என்னால் அப்செப்ட் பண்ண ஒரு நாளுக்குள்ளேயே என்னால் அப்செப்ட் பண்ண முடியலன்னா சாரி கைஸ். நான் அடுத்த நாள் ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடும் போது நான் அப்செப்ட் பண்ணிடுறேன். ஓகே, நம்மலாம் சேர்ந்தே விளையாடலாம். இப்போ நான் பாட் காஸ்டியூம், ஐயோ இதெல்லாம் மாற்றவே இல்லையா? பேக் மாற்றலை, அந்த ஹவர் போர்டு மாற்றலை, சுத்தமாக எதுவும் மாற்றலை. ஸோ நான் பார்க்க இப்போ பாட் மாதிரியே தெரிய மாட்டேன், ஒரு ப்ரோ மாதிரி தான் தெரியும். பட் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். பட் ஏன்னே தெரியல, எல்லாருமே பாட் காஸ்டியூமில் வராங்க. அதுதான் எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. இல்லை என்னோடய சர்வர் என்ன சர்வர்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் வந்து ஃப்ரீ ஃபயர் அவ்வளோ விளையாட மாட்டேன் கேஸ், அவ்வளோக்கெலாம். பட்டு இப்போ தான் விளையாட தொடங்கியிருக்கேன். பார்ப்போம். பிசன் கன்று இது என்ன MP5 இல்லை, சூப்பரான கன்று. நான் விளையாடிருக்கேன், ஆனால் விளையாடினதும் இல்லை. அடி சரி, இங்கே போய் நான் அப்படின்னா இந்த ரிப்பேர் டூல் ஐயா நீங்கள் இது யூஸ் பண்ணிவிட்டு ஸ்மோக் பண்ணிடலாம். ஸ்மோக் போட்டாச்சு. இங்கே இருக்கான்னு நம்மளுக்கு யாருக்காவது இங்கே இருக்கேன்னு ஐகுறி இருக்கும். ஆனால் ஒருத்தன் போகிறான் இப்போ தான் ஒரு வீட்லேயே. ஸோ அந்த வீட்டுக்கு தான் நான் இப்போ போக போகிறேன். வாங்க எதுவும் ஐயோ அம்மா அடிச்சு தூக்கு அடிச்சிட்டேன் கேஸ். எனக்கு ஃப்ரீ ஃபயர்லேயே பிடிச்சது இந்த இது. நான் எதுக்கு தெரியுமா கேஸ் விளையாடுறேன்? பிகாஸ் ஒரு இது மாதிரி வரும். இப்போ கீழேருந்து இறங்குறோம். ஐயோ அங்கே ஸ்கோப் போட்டு ஒருத்த பார்க்குறேன் கேஸ். தெளிவாக தெரியுது, ஒருத்தங்க ஸ்கோப் போட்டு பார்க்குறான். ஸோ அதனால் நம்ம இப்போது கேர்ஃபுல்லாக தான் போகணும். இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும். அடி இங்கேருந்து யாரோ ஒருத்தங்க இருக்கான். பட் நோ ப்ராப்ளம். ஐயோம்மா யோப்பா அடி தூக்கே அடி ஃபஸ்ட்டுடா. ரிவே பண்ண முடியுமா? ஐயா ரிவே ஆகிட்டோம் கேஸ். நோ ப்ராப்ளம். இருந்தாலும் நோ ப்ராப்ளம். 3 கிலோட ரிவே இருக்கும், பரவாயில்ல. நம்ம பீக் பக்கத்தில் இறங்காமல் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரி பக்கத்தில் இறங்கிடலாம் கேஸ். ரொம்ப ஐயோ நான் ஃபஸ்ட்டே அவனை பார்த்தேன், பட் யார் அடித்தாங்கன்னு எனக்கு தெரியலை. சத்தியமாக சொல்கிறேன், அவன் வந்துட்டு என் கையில் போச்சு. நான் பக்கத்தில் தான் இறங்கியிருக்கோம். இங்கேருந்து ஒரு கன்று மட்டும் எடுத்துக்கலாம் வாங்க ப்ரோ. இங்கே இறங்கிட்டேன் டாப்பு. இறங்கினா சரியான ஹெல்த்து. ஐயா வாங்கடா, வெட்டர் மாமா தூக்கிட்டேன்டா. வாங்கடா. இப்போ எவன் வந்தாலும் அடி பறக்கும் மாட்டாடி.
மெதுவாக பொறுமையே பெருமை மோரசம். இப்போ தெரிஞ்சிருக்கோம் உனக்கு நம்ம இங்கே வரோன்னு, பிகாஸ் சவுண்ட் விட்டுட்டே வரோம். எங்கடா க்ளோவால் போட்டு தலைவர் உட்காந்துட்ருக்காரு. பட் இது யாரோட க்ளோவர்னு எனக்கே தெரியாது சத்தியமாக. ஓ, இவன் யாரையோ அடிச்சிருக்கான், அவனோட க்ளோவால் கேஸ் இது. ஐயோ இப்போ ஐயோ மேலே இருந்தவர் எங்கே தலைவர் எங்கேயாவது ஓடி இருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி 3 கில்லாவது அடித்தோமே சந்தோஷப்பட்டுட்டு. இங்கே ஏதாவது வெக்டரை தூக்கிட்டு நான் என்னடா பண்ண போகிறேன்? கிளப்புறோம். எங்கடா அடிக்கிறான்? நில்லுங்க சேஃப்டி. அடிக்கிறான் எங்கேருந்து? டேய் எங்கேந்திரா அடிச்சு? கைஸ் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு தெரியவே தெரியல எங்கேருந்து. எனக்கு இப்போ பார்த்தீங்களா மேட்ச் டிஃபிகல்ட்டுக்கு போயிட்டுருக்கு. ஸோ பரவாயில்ல கைஸ், நம்ம இனி கொஞ்சம் மேட்ச்லாம் விளையாடிட்டு தான் போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா டீமோட போகலாம். பார்த்தீங்கன்னா டியோ போனாவது நம்மளை தூக்கி விடுறதுக்கு யாராவது இருப்பாங்க, இல்லை தூக்கி விடுறதுக்கு கூட யாருமே இல்லை. அதனால தான் வா என்னது இது கோல்டு 4. நான் போய் என்ன பண்ண போகிறேன்? இது என்ன சிஎஸ்ஸா? ஆமாம் சிஎஸ் ரேங்க். இது என்ன பூயா அமௌண்ட் ப்ரோ? நோ ப்ராப்ளம். நம்ம டியோவுக்கு தான் போகிறோம், வருமானு வேறு தெரியல. நான் சொன்ன மாதிரி நான் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ ஏன்னு கேட்காதீங்க, ஒரு ஃபங்க்ஷன் எங்கள் வீட்டில், அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா வீடியோவே போடுறதில்ல. ஸோ அதனால தான் சாரி. வந்தோடனே ஒரு 3 கிலோவது போட்டோம்ல, அது போதும் பேசி. அந்த மூக்கான் தலையை எங்கேன்னு அடித்தான்னு தெரியல, அதனால தான் எனக்கு இவ்வளோ கில்லு போச்சு. பரவாயில்ல வந்துங்க, நம்ம சோலோவாக போனாலே நல்லது தான் நினைக்கிறேங்க. தோத்தாலும் பரவாயில்ல, சோலோவாகவே போவோம், சோலோவாகவே சாவோம், சிங்கிள்ஸாகவே சாவோம். நாட் நைஸ். இது நல்லா இருக்குது பார்க்க. இதுவும் மாசு கட்டானா, இது என்னதுன்னு தெரியாது நம்மளுக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நெக்ஸட்ரா ரொம்ப ஈஸியான மேப். இது யாரா இவன்? ஐயோ யார் தம்பி நின்று? டே என் கூட ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் மட்டும் ஒரே ஒரு கொடுறான். நானும் உங்களை மாதிரி ப்ரோ பிளேயர் தான்டா. வாடா ராசா வாடா. ஐயோ டே வாங்கடா இவனை மட்டும் பார்த்தானா அடிக்கவே கூடாது கைஸ், அடிக்கவே கூடாது. இவனை பார்த்தாங்கன்னா அடிக்காதீங்கோ. சில பாட்ஸ்லாம் இருக்காங்க, ஸோ அவங்களெல்லாம் அடிக்கலாம். அதனால் இவங்களை அடிக்க தேவையில்லை. எக்ஸட்ரா பார்த்திங்கன்னா எனக்கு இதுலேயே பிடிச்ச மேப்புனா அது பார்த்திங்கன்னா ஒன்லி பெர்முடா. அவ்வளோதான், பெர்முடா மட்டும்தான் பிடிக்கும். ஆனால் பீக் இல்லை பெருசாக சொல்கிற அளவுக்கு எந்த இதுவும் இல்லை. எல்லாம் மேபி ஃபார்த்தம் அது என்னமோ கருமா அதில் தான் இறங்குவாங்க. நிறைய பேர் இல்லை, நம்ம பெர்முடானா போச்சினாக்கில் இறங்குவாங்க, ஃபேக்ட்ரியில் இறங்குவாங்க, கிளாக் டவர் இறங்குவாங்க, பீக்கில் இறங்குவாங்க. இதுதான் மெயினான இடம். இது பீமா சக்தியில் இறங்குவாங்க, அங்கெல்லாம் இறங்குவாங்க. ஆனால் இதில் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு எந்த இடமும் இல்லை. ஒன்லி அந்த ஃபார்ம்தோஃபோபியாவை அதுதான் இருக்குது. ஆனால் எனக்கு நெக்ஸட்ராவில் பிடிச்ச இடம் என்னென்னா இந்த லெஸ்ரியா. ஐயோ ஒருத்தர் இறங்கிட்டான் நம்மளுக்கு முன்னாடி, செத்தோண்டா நம்ம இன்றைக்கி சிவனாண்டி. நம்ம போய் டக்குன்னு கன் எடுக்கிறோம், குத்துன்னு குத்துறோம். கொத்த இறங்குடா இறங்கி ஓடு. போடுறேன் இறங்க அடி வேணாம். இது ஓவர், இதெல்லாம் இறங்க வேணாம். சிம்பிளாக இறங்குவோம், அடிப்போம். யார் வராங்களோ அவங்கள துவைப்போம்.
அதை தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கு பதிலாக நான் இதை மாற்றிக்கிறேன். நில்லுங்கடா இங்கே நில்றான். உட்காரு குத்து வச்சு உட்காரு. இங்கே இல்லையா? என்னது ஸ்னைப்பரா? நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை. நைசன்ஸ் போய் பார்ப்போம் யார் அடிக்கிறாங்கன்னு. இல்லைங்க, இறங்கி நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் அதை பார்த்திருப்பீங்க கைஸ், நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. ஒருத்தன் இறங்கினான், எனக்கு கீழே தான் இறங்கினான். எனக்கு மேலே இறங்கலை, எனக்கு கீழே தான் இங்கே தான் இறங்கினான். எங்கடா போயிட்டு அதுக்குள்ளேயும்? ஒருவேளை இங்கே வேற யாரும் இல்லை, அவனை தானே பார்த்தோம், வேறு யாரையும் பார்க்கலையே. பின்னாடியிலேருந்து அடிச்சிருவானோ? வாங்க ட்ரை பண்ணும். 500 காயின்ஸ் கிடச்சிருச்சு, எஃப்எஃப் காயின்ஸ். ஷோ நம்ம இங்கேருந்து பார்ப்போம், இல்லை சுட்டு காமிப்போம். ஆமாம், சுட்டு காமிச்சிடலாம் வாங்க. நான் இங்கே தாண்டா இருக்கேன், வந்து அடிச்சுட்டான். சுட்டு காமிச்சிருக்கேன், எங்கே இருக்கான்? அங்கே யாரும் இல்லையா? கீழே போய் பார்ப்போம். கீழேயும் இல்லை. எங்கடா போயிருப்பீங்க நீங்கள்? வாங்கடா அவங்கள தேடி, எனக்கு போதும் ஆயிடுறது. அடங்குங்க உட்பேக்கரே. ஒன் டேப்லலாம் அடிக்க ட்ரை பண்ணக்கூடாது மாப்பிளே. அப்படி ட்ரை பண்ணோம் நம்ம தாண்டா ஆகும், வேஸ்ட்டு ஆகிடும், வேஸ்டட் மூமெண்ட் ஆகிடும். இங்கே பாருங்க, பைக் ஸ்கின்லாம் வச்சுட்டு போனால் நம்ம நூபுனா நினைப்பாங்க. யாரா ப்ரோவு நூப் ஸ்கின்னில் வந்திருக்கான், இவங்கிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும்னு நினைப்பாங்கடா. ஐயோ அடிக்கிறான். இங்கே தான் இருக்கான். அதோ இங்கே இருக்கான் தலைவரே திமிங்களா நானுங்க. அடிங்கப்பா டே, யாரா நீ? நில்லுங்க. க்ளோவால் போடு. எங்கேந்திரா அடிச்சிங்க என்ன? எங்கேந்திரா அடிக்கிறீங்க? இப்போ ஒருத்தன் வந்தான், அவன் இங்கே போனான். டேய் ஓஹோ, நீ தலைவர் இங்கேருந்து அடிக்கிறாரு. வாங்க. ஐயோ காய், சேஃப் அண்ட் செக்யூராக விளையாடலான்னு நினச்சேன். இவ்வளோ மைனஸ் ஆகிடுமேடா. ஐயோ காய், என்னடா இது கேஸ்? எனக்கு புரியல. இவ்வளோ கஷ்டமாலாம் நான் விளையாடவே மாட்டேன். யாராவது வாங்கடா தோக்கிறதுக்கு. மிஷின்ஸை போய் பார்ப்பேன் என்னதுக்கு. ஐயோ இந்த க்ளோவால் வேற, எனக்கு க்ளோவாலே நிறைய இருக்குடா. ஏன்டா சரி கில்ல போய் இந்த 90% ஐயா 600 ரூபாய்க்கு அமௌண்ட் இருக்கேன். அமௌண்ட் இருக்கு. அமௌண்ட் வாங்கிடலாம் 600 ரூபாய்க்கு. அல்பைனா, ஐயோ இதுலலாம் எனக்கு ஆடம் ப்ரோ. ஆடம் அங்கே இருக்காரு. எனக்கு பிடிச்ச எனக்கு ஆடம் தான் ரொம்ப பிடிக்கும். ஹாய் ப்ரோ, ஆடம் ப்ரோ. எனக்கு பிடிக்காத ப்ரோ லெக் பாக்கெட்ஸ் போட இங்கெல்லாம் சோல்ட் அவுட் ப்ரோ. பிளான்ட்டு இவங்கிட்ட அம்மா டாக்ஸிக்கா. இவங்கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு கில் நம்ம அடிக்காமல் அன்லக்கி நக்ஸெட்ராவா இது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா போன மேட்ச் நம்ம ஒரு கில் கூட அடிக்கல பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப அசிங்கமாக போச்சு.
ஒரு கில் அடிக்காமையாடா தோத்துட்டோம். நம்ம ஒரு ப்ரோ பிளேயர், ஒரு கில் அடிக்காமல் தோத்தது நம்ம கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக நான் ஹீரோயிக்லேருந்து தான் இதுக்கு வந்திருக்கேன். ஹீரோயிக்கில் ஆமாம், ஹீரோயிக்லேருந்து தான் பிளாட்டினத்துக்கு வந்துட்டேன். அதில் எலைட் ஹீரோயிக் கை சாரி மறந்துடுச்சு. அதுலேருந்து ரொம்ப கஷ்டம் கீஸ். அந்த மாதிரி அப்பா இதுக்கு ஸ்கின் இருக்குடா. ஓடு ஓடு ஓடு. ஸ்கின் இருக்கிறத பார்த்தா ஓடு. இல்லை ஸ்கின் இருக்கிறத இப்போ மேலே போ. எங்கடா இது? இங்கே இருந்தால் சொல்கிறான் தலைவா. டே தாம்சன் லக்கா. டே நீ யாரா? எனக்கு இல்லை கேம் லேக் ஆகுதா இல்லை நான் கேஸ் எனக்கு சுத்தமாக புரியலை. நான் நல்லா விளையாடுறேன். பரவாயில்ல. ஐயோ இங்கே இறங்கினா நான் சுவாகா தான் ப்ரோ. லேகு பரவாயில்ல. இங்கே இருக்கிற பக்கத்துக்கு வீட்டில் யாராவது இருக்கீங்களா? ஒரே பயமாக இருக்கேன். மாதிரி கேட்போம். எவனும் இல்லை. ஓடு. இருக்கான் இருக்கான். ஒருத்தன் மேலே இருக்கான். அது மேலே இருக்கியா? டேய் மென்டல். P90 எடுறா. P90 என்ன கன்னோ இல்லை என்ன கன்னுன்னே தெரியாது. மேலேன்னு சொல்கிறான். இந்த பக்கத்து வீட்டு தெருவில் ஏறி இங்கே பக்கத்து வீட்டில் ஏறி நின்று ஒருத்தனை சுட்டுக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். தாம்சனே யா நான் வரேன் ஆகவே. ஓ இதுக்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸோட தான் கைஸ் வரணும். கைஸ் ரொம்ப வஸ்து கைஸ். அடிச்சு காலியாக்கு. ஓ தஜ்ஜு புரியல எனக்கு. புரியல இப்போ. அங்கோத்தை இல்லைங்க கண்ணு கிடச்சி இது கிடைக்காமையா போயிடும். ஆண்டவன் எனக்கு ஒரு வழி கொடுத்துருக்கான்டா. பிர் அடி. சேஃப்டி ஆலர் சேஃப்டியா. கைஸ் நான் கொஞ்ச நேரம் கமெண்ட்ரி கொடுக்காம இருந்திருப்பேன். எங்கள் கேம் பிளே அப்படி இருக்குது கைஸ். ஐயோ அப்பா. ஏன்னா கேம் பிளேக்கு கேரண்டி இது. இந்த கேம் பிளேலாம் நம்ம பூயை அடிக்கிறோமா இல்லையான்லாம் கவலை இல்லை. எப்படி அடுங்கப்பா. டே எங்கேருந்து அடிக்கிறீங்க? இல்லைங்க நான் பார்த்துக்கிறேன். பின்னாடியிலேருந்து எனக்கு நல்லா தெரியுது. புல்லட்டு எனக்கு காமிச்சு கொடுத்துட்டு முள்ளட்டி புஷ்பராஜ். பரவாயில்ல கைஸ் பரவாயில்ல. நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் அடித்து போயிருக்கான். அடிச்சுட்டு சாப்பிட்டோம். இந்த பாறை பின்னாடி ஒளிஞ்சு பின்னாடி போய் இங்கே இருக்கான். இங்கே தான் கைஸ் இருக்கான். இந்த ஸ்கோப் பார்த்து பார்க்குறான். நான் போகிறேன். மெதுவாக போகலாம், ஆனால் ஓப்பனில் போகக்கூடாது. அதுதான் நான் பண்ணுற தப்பே. ஓப்பனில் போனால் ஈஸியாக அவங்க என்ன அடிக்கிறாங்க. தாம்சன் எடுத்து
ஓடுறேன். அடச்சி, இவனுக்கு போய் அங்கே வந்தேன். அவன் அங்கே ஓடிட்டுருக்கான். வீட்டிலே நிற்கிறாங்க. வீட்டிலே இருப்பான். நம்மளும் நான் இவன் ஒருத்தனை அடித்தான்னு வைங்க. வீட்டில் இல்லை. எங்கடா போனா? டேய், எங்கடா போனா அவன்? அடப்பா. டே கரீனா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இப்போதானடா இங்கே நின்றுட்டு வீட்லேயே தெரிஞ்சா நீங்களே பார்த்தீங்களே. ஒருத்தன் அங்கே ஃபைட் நடந்துருச்சு. ஆனால் இங்கே தான் கேஸ் ஏன் கில்லு மிஸ் ஆகிடுச்சு. ஐயோ, கில்லு போச்சு கேஸ். ப்ராப்ளம் பின்னாடியிலேருந்து ஓப்பன்லேயும் நம்ம போகக்கூடாது. ஆக்சுவலாக இது ஏங்கில், இந்த டப்பா ஏங்கில், இந்த டப்பா யாரோட இருக்குன்னா ஹீல் லேசரா. சி, நம்மளுக்கெல்லாம் இருக்குது ஹீல் பிஸ்டலே போதுண்டா. டிங் 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 டிங். வாங்க போகலாம். எங்கடா இருக்காங்க அவங்க? ஜோன் வருதுடா. வந்துட்டான்டா. அடங்கம்மா. டே டே டு 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 முடிச்சுட்டிங் போங்கடா. ஜோனுக்கு பின்னாடி வந்து அடிச்சிட்டான் கைஸ். இதெல்லாம் என் ஃப்ரெண்டோட தான் கேஸ் வரணும். பரவாயில்ல. ஐயா அப்பா நிம்மதி. பிளாட்டினம் 2 போயிடலாம் இந்த வீடியோ முடியறதுக்குள்ளேயும். சத்தியமாக இது நீ என்னடா மேட்ச் இது? பரவாயில்ல. மதாரா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவனை கூட்டிகிட்டு போவான். ஃப்ரெண்டு தான் அப்படி இல்லை. வாடா வாடா தலைவா, தலைவா. ஐயோ, நம்மளுக்கெல்லாம் ஆன் பண்ண தெரியாது. நம்ம பார்த்தீங்கன்னா மியூட் பண்ணிக்கலாம். நின்னுங்க அண்ணா. இது அப்பா. ஐயா ஸ்குவாடு போடு வெடிய. ஸ்குவாடு கைஸ், ஸ்குவாடுக்கு ஆஃப். ஸ்குவாடு வேற. இனி நம்ம எந்த மேப்பு? பெர்முடா. சூப்பர். நீ இருக்குங்களா இவங்களுக்குலாம்? இனி யாராவது வாங்கலே. டன் 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 டன். எஃப்எஃப் கேங்கா? யாரா நீங்களா? எஃப்எஃப் கேங் தான் நீங்கள். டெய்லா பிபி அது வாங்க. எனக்கு தெரியாது. நான் பார்த்தீங்கன்னா இப்போ நூபா இருக்கேன்னு யாருக்குமே தெரியாது. பட் நான் ஒரு ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது நான் பிளாட்டினம் 2க்கு போகிறேன். டெய்லா டுண்டின். அன்ஃபாலோ விடுறமும் முடியாது. இவன் எங்கே பீக்கில் தான் இறங்கணும் போல். ஒருத்தன் அன்ஃபாலோ விட்டான், அவன் ஒருத்தன் 4ஆம் நம்பர் அன்ஃபாலோ விட்டான். 4 ரெட் கிரிமி யாராது? இந்த தஜ்ஜியாவோடைய நான் போகிறேன். என் ஃப்ரெண்டு நான் மடாராவோட போகிறேன்டா. பாடாட். நான் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட மடாரா எங்கள் 2 பேரையும் புரிச்சு விட்டையடா. ஐயோ, 2ஆம் நம்பரையும் எங்கேயோ போயிட்டான். அந்த 1ஆம் நம்பர் இருக்கானே கைஸ், இந்த 1ஆம் நம்பர் சரியான. ஐயோ, ஒருத்தர் இறங்கிட்டான். இந்த 1ஆம் நம்பருக்குள்ளே நம்ம போய் அவனை அடிக்கணும்னு நம்ம எண்ணவே கூடாது. நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக கவலைனாலும் நம்ம டீமோட போயா நம்மளுக்கு தான் கிடைக்கும். நில்லுங்க. ரொம்ப சேஃபாக தான் விளையாடணும். பிகாஸ் இட்ஸ் பிஆர் ரேங்க். அதனால யாடா வளர்றேன்னு கேட்காதீங்க கேஸ். நான் எங்கே கேஸ் வளர்றேன் அதுவாகவே வருது கேஸ். டெய்லா பிபி டும்மே டவுன்.
ஐயோ நம்ம கமெண்ட்ரி கொடுக்காம இருந்தாலே இரு இரு இருங்கபா எப்படி தான் சொல்லணும் போல. இங்கே வழுத்தி ஐயோ அடி என்ன தைரியம் இருந்தால் என்னை அடிப்பேன் வாங்கடா. ஆ யாருன்னு தெரியல அடிக்கிறான். ஐயோயோ வெளில வந்துட்டேன்டா. இங்கேருந்து அடிக்கிறான் மடாராக மடாரா 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 எனக்கு பிடிக்காத பேர். ஆனால் யார் எங்கேருந்து எங்களை அடிக்கிறாங்க தெரிஞ்சுப்போமா? கிளாக் டவர்லேருந்து. ஓ எனக்கு புரிஞ்சிச்சு. டெய்லா அட்ரா அடி அடிச்சிட்டேன் மேலேருந்து அடிச்சிட்டேன். ஐயோ இல்லை நான் எப்படி செக்யூர் பண்ணலனாலும் கொடுக்குறாள். கீழே வரவே கூடாது. அடி டபுள் டேக் டவுனு. நான் ஏன் ஸ்கில்லு செக்யூர் டெய்லா பாவிங்களா. நான் கில்லை செக்யூர் பண்ணலான்னு நினச்சேன்டா. என்ன எதுக்குடா ஸ்கில்ல செக்யூர் பண்ணாம விட. ப்ளேஸ் வெயிட் இங்கே இருக்கீங்க. டீம் வைப் அவுட் தான் இனி. வேணாம் கேஸ் வாங்க திரும்ப நம்ம இது இன்றைக்கி டீம் வைப் அவுட் பண்ணுறோம் கேஸ். எல்லாம் இன்றைக்கி பூயா தான் நம்மளுக்கலாம். ஒன்லி இன்றைக்கி ஏஆர் ராமோ சேலஞ்சு. ஏஆர் ராமோ கன்று தான் இந்த கன்று. இந்த சேலஞ்ச் எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கும்னு தெரியல. இன்னேலர் இருக்குடா பொன்றா. யார் வந்தாலும் சரி அடி 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 அடி. எங்கடா இருக்கீங்க? இப்போ மட்டும் யாருமே இருக்க மாட்டேங்கிறீங்களே. யாருமே இல்லை. சூப்பர். யாருமே இருக்கக்கூடாது அப்படிதான். ப்ரோ கிளாக் டவர் சைடு. கிளாக் டவரில் தானே ஃபேக்ட்ரிக்கு போயிட்டாங்களோ அவங்க. அதை வரேன் நான் வரேன். அங்கே மடாரா வந்துட்டான். நான் பார்த்தீங்கன்னா இங்கே போகிறேன். இல்லைன்னா நான் திரும்பி அவன் ரிட்டன் வேணாம் வரேன். வேணாம் ரிட்டன் வேணாம். இங்கே ஏதாவது அவன் அடிக்கட்டும் அடிக்காமல் போட்டான். நம்மளுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நம்ம கீழே நம்மளே எடுத்துப்போம். அங்கேருந்து அவனாவே கீழே எடுத்துகிட்டு இருக்கான். நம்ம அடிக்கவே மாட்டேங்கிறோம். ஐயோ ப்ரோ பிளேயர்ஸு. அம்மே போடா. இனி நான் இங்கே இருக்கவே மாட்டேன்னு சொல்ல மாட்டேங்க. கேன்சல். ஓ ப்ரோ என்ன ப்ரோ இது? யாரா இது? ப்ரோ ஃபஸ்ட்டு கேம் பிளே. ஹெல்ப் மீ போச்சு. அவள்தான் முடிச்சு விட்டிங்க போங்க. சும்மாவே இருக்கிறல. தேங்க்யூ பாய். நீங்கள் இருங்க பாய். நான் செத்த இடம் எங்கன்னு தெரியாமல் இருக்காதுடா எனக்கு. நான் செத்த இடம் எனக்கு தெரிஞ்சதான். அதனால் நான் இங்கே வேணும். பாருங்க இங்கே தான் இறங்குவேன். என் கில்ல எங்கேன்னு தெரியலையே. ஐயோ 3x கைஸ். வாடா போடா. இங்கே இருக்கான். டெய்லா பிபி டும்மே. டே போடுறா. அடி
அவ்வளோதான் முடிச்சு விட்டிங்க போங்க. அவ்வளோதான் கேஸ், நம்ம முடிச்சு விட்டிங்க போங்கடா. இங்கே ஒருத்தன் முக்கியமான வேலை, ஒருத்தன் அதை விட முக்கியமான வேலையாடா உங்களுக்கு. ஒரு கில் தானே எடுத்தான். கைஸ் இது பக்கத்துலேயே இருக்கடா, ப்ளீஸ்ரா ரிவைவ் பண்ணிடா. ரிவைவ் பண்ணுறா ப்ளீஸ்ரா. ஹெல்ப் மீடா. டே ப்ளீஸ்ரா. டே எஃப்எஃப் காயின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறா 2200. இவன்கிட்ட இறங்குறதுக்கு. ஐயோ ப்ரோ, இவன் ஒருத்தன் கில்லே இருக்கானே. இவன் கில்லை செக்யூர் பண்ணிட்டு தான் இல்லைவான் போல். சுத்தம்டா, இவன் சோவ போகிறான் இன்னைக்கு. டேலா 700 ரூபாவா? போய் ரிவைவ் பண்ணுறா. அப்போவே சொன்னேன் என்ன ரிவைவ் பண்ணே. நான் இதுக்கு சும்மா என்னமோ கத்திக்கிட்டு இருக்கேன். டே சுத்தா டே சாதாரண ரிவைவாவது பண்ண வேணாண்டா. கொஞ்ச நேரம் தாக்கு பிடி, மெட்கிட் போட்டு நீ செத்தாலும் பரவாயில்ல, நான் உங்களை ரிவைவ் பண்ணி விட்டுறேன்டா. டே சேஃப் ஜோனே கொஞ்சம். நீங்கள் அந்த சேலஞ்சே வேணாங்க. ஐயோ தாம்சனில் இறங்கி ஒருத்தனை கொன்னத்துக்கே நீங்கள் என்ன சேலஞ்சரா? எங்கடா இருந்துச்சு? அடிச்சிட்டாங்க. டீம் வைப் அவுட் பண்ணிட்டாங்க. சொப்பா நிம்மதி. ஒருத்தன் ப்ரோ பிளேயர் பேரஃபேல் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தனை இவன் ரிவைவ் பண்ணாலும் அது வரும். என்ன ரிவைவ் பண்ணுறா? என்ன ரிவைவ் பண்ணலாம் ஏன் தலைவா? டே அடச்சி நீ எல்லாம் ஒரு வெறுப்பாயிடுச்சு கைஸ். இந்த மேட்ச் பூயா அடிக்கிறோமோ இல்லையோ, இவனை ஃபஸ்ட்டு மேட்ச்லேருந்து டிக் அவுட் பண்ணுண்டா. ஐயோ ப்ரோ அவனை அடிக்காதீங்க ப்ரோ. நீ அட்ரா. ஐயோ நான் என்ன சொல்கிறேன். ஐயோ என் கில்லு. என்னை யாராவது ரிவைவ் பண்ணுங்கடா. என்ன யாருமே என்ன ரிவைவ் பண்ண மாட்டீங்களா? என்ன மடாராவும் இருக்கான். டாக்ஸிக் பிஹேவியர் டே டாக்ஸிக். இப்படி சூடு கண்ணா. அவ்வளோதான் முடிச்சு விட்டேன். ரிவைவ் பண்ணு கிளாக் டவருக்கு போ. ரிவைவ் பண்ணு. டே யாரா நம்ம ஃப்ரெண்டுடா. ஐயோ என்னை மட்டும் இவன் ரிவைவ் பண்ணாமல் இருக்கட்டும். அவனுக்கு இருக்கு போகிறோமா? டே இல்லை அவன் ஒருத்தன். டே நம்ம எல்லா டீம்லேயுமே 3 பேர் கீழே எடுத்துருக்கோண்டா. ஹெல்ப் மீன்னு கத்திட்டு இருக்கேன்டா. மேட்ச் பூயா அடிக்கிறோமோ இல்லையோ கேஸ், நம்ம 3 கில்லாவது அடித்தோமே போதும். டே இவன் ஒருத்தன் எங்கேயோ தெரிஞ்சிட்டு இருக்கான். அங்கே ஒருத்தன் கில்லை பார்த்துட்டானா இப்போ ஓடுன்னு ஓடுவான் பாருங்களேன். அடிச்சு சொல்கிறேன், ஓடுன்னு ஓடுவான். அவனோட காயின்ஸும் இவனோட காயின்ஸ் ப்ளஸ் 500 காயின்ஸ் ஆகிடும். இப்போ யாராவது இவனை சுடட்டும், அவன் உடனே தெரிச்சு ஓடுவான். ஐயோ ப்ரோ ஹெல்ப் மீ. அட பாவி. டே ஹெல்ப் மீ. ஒருத்தங்க சத்தியமாக சொல்கிறாங்க யார் 300. டே கைஸ் நீங்களே சொல்லுங்கள் கைஸ், இல்லை தப்பு தானே கைஸ்? என்ன ஒன்றும் புரியலை. ஐயோ பார்த்துட்டான்டா. ஓகே இல்லை ஓடு போட்டான். பார்த்துட்டான் செத்துட்டான் இவன். இப்போ சாவு 2 பேர்.
2 பேரோட எப்படி தாக்கு பிடிப்போம்? டேய்லா இப்போதான் மெயின் மேட்சே ஆரம்பிக்குது போல. டே ரிவைவ் பண்ண மாட்டேன். அங்கே இருக்கு. நீ போய் அங்கே ரிவைவ் பண்ணிவிடு. நீ போடு. ஐயோ கைஸ், திக் மூமெண்ட்டு கைஸ். ஐயோ பின்னாடியிலேருந்து அடிக்கிறான். கிளாக் டவர்லேருந்து தாண்டா அடிக்கிறான். ஓடு நீ க்ளோவால் போட்டே ஓடு பேசாம. இவங்களா செத்துட்டான் இவனிங்க. தச்சியா முடிச்சு விட்டிங்கடா. டே நானே கேமில் இருந்திருந்தா கூட இப்படி ஆயிருக்காது. நானாவது கொஞ்சம் கீழே தாக்கு பிடிச்சி அடிச்சிருப்பேன்டா. என்ன சொல்ல எது சொல்ல அப்படிதான் எனக்கு தோணுது. அவ்வளோதான், முடியல கிஸ். முடிச்சு விட்டிங்க போங்க. என்னது இது? இன்னும் 3 டேஸ்க்கு 7K ப்ரோ. ரொம்ப நன்றி எனக்கு ரோஸாக கொடுத்துட்டீங்களா. காட் இட் ப்ரோ. என்னெல்லாமா வருது. 36 மினிட்ஸ் ஏற்கனவே போகுது. வாங்க கிஸ். பிளாட்டினம் 2. என் ஃப்ரெண்டு வந்துட்டுக்கானா? எப்போ வந்திருக்கான்? 2 மணிக்கு முன்னாடி வந்துருக்கான். அவன் தனியாக வந்திருக்கான்னு நினைக்கிறேன். 28 முன்னாச்சு வந்திருக்கான். இவன் பிளாட்டினமா? டே கைஸ் நான் பாஸ் பண்ணிட்டு வரேன். ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா திரும்ப கேம்குள்ளே வந்துட்டோம். இப்போ முக்கியமான சீன்ஸை மட்டும் நான் கீழே அடிக்கிற சீன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். பேசாமல் அது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா மில்ல இறங்கியிருக்கோம். நிறைய பேர் இருக்காங்க. எப்படி அடிக்க போகிறோமோ வாங்க பார்ப்போம். ஸோ கைஸ் நம்ம இதோட இந்த கேம் பிளே முடிச்சிடலாம் கைஸ், தேவையில்லாமல். பாய் கைஸ்.